டே அது ஏதோ பொங்கிட்டு வருதா என்ன அது? இப்படி பொங்கிட்டு வர்றது தான் ஈஸ்டோட வேலை. என்னடா அது பார்த்தீங்களா? ஏய் கொய்யால இது என்ன பொங்கிருச்சு? பொங்கி வந்திருக்குன்னா ஈஸ்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஏய் ஃபுல்லி ஆக்டிவேட்டட். ஏய் நாற்று அடிக்குதா ஒரு மாதிரி ஒயின் மாதிரி ஸ்மெல் வரும். ஆமாம் ஒயின் தான். எப்பாடி இதுக்குள்ள கலக்க போறியா? எஸ். இப்போ என்ன பூரி செய்ய போறியா? என்ன செய்ய போற? பூரி கிடையாது, நான் சாரி டிஷ் பேரே சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை சொல்லு. சரி சரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பதட்டம் ஆயிடுச்சு. ஆமாம். நான் இன்னைக்கு நான் வித்து என்னது? இன்னைக்கு நான் வித்து மட்டன். நான் வித்து மட்டன். என்ன கருமா அடுப்பே பத்த மாட்டேங்குது. ஏ கேஸ் வருதுடா. வருது. நீ ஆன் பண்ணு திரும்ப. லைட்டர் ஃபயர் பண்ணு. இதில் போடு. அதை வந்துச்சா? அடுப்பு வால்வு தப்பா ஓபன் பண்ணிட்டோம். அட பாவி, இன்ன வரைக்கும் இந்த வால்வு ஓப்பன் பண்ணிட்டு இருந்திருக்கியா? ஒயின் கிடையாது, கல் வாடை வருது. இது நம்ம ஊரில் கல் குடிக்கிற வாடை. கல்லெல்லாம் குடிச்சிருந்துருக்கீங்க சின்ன வயசுல. அது அப்போ சின்ன வயசுல இல்லை. நாங்க நான் நல்லவே. இது எடிட்டிங்ல கட் பண்ணிருக்கடா. அவ்வளோதான், இது திருப்பி எடுத்தா முடிஞ்சு போச்சு. இது அப்படியே திருப்பி பிடிக்கணும் நம்ம. எதை? பாத்திரத்தேவா? இப்போ கல்லையே திருப்பிடணும். நம்மகிட்ட தான் தந்தூர் அடுப்பு இல்ல, அப்புறம் என்ன பண்றது? அட பாவி, பெரிய பண்டாரி. அப்படின்னா பண்டாரினா சமையல் கலை வல்லுநர். ஓ, அது பேர் பண்டாரியா? அடுத்து நம்ம போருக்கு போறோமா? ஆமா. இதுக்கு அப்படியே அப்பப்ப அப்படியே உப்பி வந்துருவாப்புல. இவருக்கு வேலையே கிடையாது. உப்பப்ப 2 குத்து குத்திடுறதா? குத்தா குத்தி மறுபடியும் இன்னொரு பேனை பிணைஞ்சு வச்சிருவாரு. ஆமாடா தம்பி, ஆத்தகத்துக்கு என்னென்ன போட்டிருக்கேன்? பால் உள்ள ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். போட்டு கலந்து வதக்கிறியா? ஆமாம், கலந்து இதை வார்ம் மில்காக மாற்றணும். அதுக்கு சூடு பண்ணால் போதாது. நீங்கள் போகணும். ஏன்னா இதில் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். எனக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறியா? ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா போதும், அப்படியே வார்ம் மில்க் ஆகிடும். இது என்னது? ட்ரை ஈஸ்ட். இங்கே போட்டிருப்பாங்க ஈஸ்ட். மீன் தப்புங்க. இது எங்கடா வாங்கினேன்? இது இல்லாமல் இங்கே கிடைக்கிது? பாண்டி விண்டோஸில் முக்கியமாக இது ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுற எந்த பாத்திரமும் உடனே சோப் போட்டு கழுவுன பாத்திரமா இருக்கக்கூடாது. அப்புறம் முன்னாடியே கழுவி வச்சுருக்கணும். முன்னாடியே கழுவி காய வச்ச அந்த பாத்திரம்னா பிரச்சனை இல்லை. அதை கூட இன்னொரு வாட்டி கழுவிட்டு நீங்கள் அதில் பண்ணீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஈஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும் உள்ள அந்த சோப்போட இருக்குது. ஈஸ்ட் என்ன பவுட்ரு தானே? ஆமாம். இப்போ பாருங்கள் காட்டுறேன். உள்ள குருணையாக இருக்கும், சின்னதாக குருணையாக இருக்குமா? ஆமாம், ராவா மாதிரி. சாரி, தலை மாதிரி பேசுகிறேன். இந்த பக்கம் கட் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்காங்க. அது பக்கமாக அப்படி இழுத்தோம்னா ஈஸியாக கட் ஆகிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியா? ஆமாம். இந்த குருணையாக இருக்கிறது தான் ஈஸ்ட். நான் இப்போ 11 கிராம் போட போகிறேன். 1.5 கிலோ மாவுக்கு. 1.5 கிலோ மாவுக்கு 11 கிராம் போட போகிறேன். இது கம்மி தான். ஆக்சுவலாக 1 கிலோ மாவுக்கே 13 கிராம் போடணும். கணக்கு இருக்கா என்ன இருக்கும்? ஆமாம். இப்போ என்னென்னா ஃபர்மெண்டேஷன் கம்மியாக இருக்கும் இதில். அப்புறம் நல்லா வராதா? வரும். எப்படி வரும்னு சொல்கிறேன்னா, இன்னொரு பாக்கெட் பிரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன்.
இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பாக்கெட். இதில் ஒரு 3-4 கிராம் இருக்கும். ம், நம்ம தான் எல்லாம் நம்ம இவர் தான் எங்க பெரிய பண்டாரி. பண்டாரியா? அப்படின்னா பண்டாரினா சமையல் கலை வல்லுநர். ஓ, அது பேர் பண்டாரியா? ஈஸ்டை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் அந்த பாலும் இதுவும் படுற மாதிரி. இது ஆக்சுவலி எதுக்கு ஈஸ்ட் கலக்குற? என்ன ரீசனுக்காக? ஈஸ்ட் நீங்கள் புளிச்சு பண்ணீங்கன்னா தான் அந்த மாவு வந்து உப்பி வரும். ம். இப்போ என்ன பூரி செய்ய போறியா? என்ன செய்ய போற? பூரி கிடையாது, நான் சாரி டிஷ் பேரே சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை சொல்லு. சரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பதட்டம் ஆயிடுச்சு. ஆமாம், நான் இன்னைக்கு நான் வித்து என்னது? இன்னைக்கு நான் வித்து மட்டன். நான் வித்து மட்டனோட செஃப் வந்து அப்புறமா வருவாரு. சரி, மட்டனுக்கு ஒரு காமெடி வச்சேன். காமெடி பண்ணான்ல ஸ்ரீ, அது என்ன காமெடிடா? உப்பு காமெடின்னு ஒன்று பண்ணான்ல. மன்னிச்சிருங்க, அந்த நகைச்சுவை எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய நகைச்சுவை போல. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கணுமா? அவ்வளோதானா? இதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஆக்சிஜன் போகிறத நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக சீக்கிரமாக பர்மனெண்ட் ஆகும். இதுக்குள்ளே இருக்க ஈஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே இருக்க சுகரை சாப்பிட்டுட்டு உள்ள கார்பன் டை ஆக்சைடை விட ஆரம்பிக்கும். நமக்கு மேலே பபுளாக வந்துருச்சுனாலே ஈஸ்ட் ரெடின்னு அர்த்தம். இதை போட்டால் உப்புன்னு வரும், அவ்வளோதானே? அவ்வளோதான் ஒரு விஷயம். அவ்வளோதான். சரி, நேச்சுரலாக பண்ண முடியும். இது நீங்கள் வந்து புளிச்ச தயிர் இருக்கும் இல்லையா? ஆமாம், அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. நம்மகிட்ட இங்கே புளிச்ச தயிர் கிடையாது. நம்ம கிட்ட எல்லாம் கடை தயிர் தான். ஆமாம், கெட்டியாக இருக்கும், புளிக்காது. என் தேவைப்பட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன். தயிர்த பார்த்தா உங்களுக்கு எடுத்து காட்டுண்டு. தயிர் டப்பா மேலே இருக்குடா. அப்படி அருமையாக எடுத்துட்டேன். இதுதான் தயிர் டப்பா, 125 கிராம். இது புளிக்காது. இது பிடிச்சிருக்காது. ஏன்னா இதுக்குள்ள வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக இது பிடிக்காது. இதுவும் பிடிக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து பிடிக்கும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ மாவு போட போகிறோம். இது என்ன மாவுடா? மாவு சொல்கிறா. மோஸ்ட்லி பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. பேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில்வருக்கும் பாக்டீரியாஸ்க்கும் ஆகாது. இது வேறையாடா? ஏண்டா சாப்பிட்டு சமைச்சு வச்சா திங்க வேண்டியது. அவ்வளோ இது டீட்டெயில்ஸ் தான் தெரியுது. இப்போ 1 கிலோ மாவு போட்டிருக்கோம். போர்ச்சுகல்ல 2-3 வெரைட்டி கிடைக்கும். இது என்ன மாவு ஆக்சுவலி? இது மைதா. பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். இதில் வந்து T55 அப்படின்ற குவாலிட்டியில் வாங்கியிருக்கோம். சிம் ஃபெர்மெண்டோன்னா இதில் எந்த விதமான ஃபெர்மெண்டேஷன் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சேர்க்கலை. ஆமாம், பியூர் மைதா இது. எஸ், இதில் 1 கிலோவுக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். 1 கிலோவுக்கு எத்தனை இது பண்ணலாம்? நான் பண்ணலாம். ஆமாம், அது உப்பி தானே வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 நான் பரோட்டா சைஸ் தான். அப்போ போதும்ல, இன்னும் கூட போகிற கொஞ்சம் போட்டுக்குவோம். எக்ஸ்ட்ரா இருந்தால் திண்டுக்குவாங்க. இன்னொரு தானே கீழே போட மாட்டாங்க கடைசி வரைக்கும். டப்பாவில் ஓட்டை சின்னதாக கொடுத்துப்பாங்க. தட்டுனா 1 மணி நேரம் தட்டலாம். ஆமாம், நான் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்பனா உங்கள் தேவைக்கேற்ப. அதான் தேவைக்கிறப்ப எல்லாரும் சொல்கிறாங்க. என்னடா தேவைக்கிறப்பனா? நம்ம வந்து இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 4 கிராம் எடுத்துருக்கோம். நான் ஒரு புரோட்டா குக் பண்ணிடுற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஒரு எக்கு போட்டு தான் பண்ண போகிறேன். எக்கு போடுவேன் அவருக்கு. நான் எக்கு போட்டுருவேங்க. பட் ஆக்சுவலி நானில் எக்கு போட மாட்டாங்க. எனக்கு எக்கு போட்டால் பிடிக்கும். எக்கு அவருக்கு எக்கு போட்டால் பிடிக்கும். பிடிக்காது. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடையாது, ஃப்ரெஞ்ச் பேட் சிக்கன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடா? ஃப்ரெஞ்ச் பேட் சிக்கன், அதாவது இது ஒரு வெரைட்டி ஆஃப் சிக்கனோட எக்கு. இந்த மாதிரி கலர்ல இருந்தாலே நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு நினைச்சுக்குவோம். பட் இது ஃப்ரெஞ்ச் பேட் சிக்கன். கலர் படி பிறந்ததா?
இந்த இந்த வெரைட்டி ஆஃப் சிக்கனோட எக்கு வந்து இந்த கலரில் தான் வரும். நீங்கள் பிராய்லராகவே க்ரோன் பண்ணாலும் அதோட எக்கு இந்த இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் இது கோழி குஞ்சு தான் வராது இதுக்குள்ளே இருந்து. சான்ஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஒரு 100 ml கிட்ட எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயின் மேட்டர், கையை கழுவிடணும். கையை அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். கையை கழுவுனியா? கழுவி அந்த அளவுக்கு சுத்தம்லாம் செய்ய விட மாட்டாங்க பண்டாரி. எக்கு ஆயில் ரெண்டையும் வந்து நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணுறேன். இது கவிச்சி வாடை அடிக்காதா? எக்கோட வாடை வராது. உங்களுக்கு ஈஸ்ட் சேர்ந்ததுக்கப்புறம் ஈஸ்டோட ஸ்மெல் தான் இருக்குமே ஒழிய உங்களால் கவிச்சி வாடையை ஃபீல் பண்ண முடியாது. அப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதை ஈஸ்ட்டு திரும்ப இதில் ஊற்றிடுவியா? டே அது ஏதோ பொங்கிட்டு வருதா என்ன அது? இப்படி பொங்கிட்டு வர்றது தான் ஈஸ்டோட வேலை. என்னடா அது பார்த்தீங்களா? ஏய் கொய்யாலா இது என்ன பொங்கிருச்சு? பொங்கி வந்திருக்குன்னா ஈஸ்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஏய் ஆக்டிவேட், ஃபுல்லி ஆக்டிவேட்டட். டேய் நாற்று அடிக்குதா ஒரு மாதிரி? ஒயின் மாதிரி ஸ்மெல் வரும். ஆமா ஒயின் தான். எப்பாடி இதுக்குள்ளே கலக்க போறியா? எஸ், இப்படியே ஊற்றினேன். டே 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 டேய் செட்டு போனதான் அது அவ்வளோதான். இல்லடா இவ்வளோ ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி ஒயின் வாடை வருதுடா. அதுதான் வேலை. ஒயின் கிடையாது, கல் வாடை வருது. இது நம்ம ஊரில் கல் குடிக்கிற வாடை. கல்லெல்லாம் குடிச்சிருந்துருக்கீங்க சின்ன வயசில். அது அப்போ சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே இல்லை நாங்க நல்லவே, நான் நல்லவே. இது எடிட்டிங்ல கட் பண்ணிருக்கடா. தண்ணி எவ்வளோ? 1.5 கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா தெளிச்சு தெளிச்சு பிணைஞ்சிக்கலாம். ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கவள. எங்கள் மட்டன் மாஸ்டர் வந்து ஸ்ரீ கணேஷ். மட்டன் மாஸ்டர் என்ன பிளாட் ஆகிட்டார் அவர். அப்படி நல்லா டைட்டாக வரணும். நல்லா பூரி மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா மாவு பிணைஞ்சு அப்படியே சட்டியில் போட்டு மேலே லேசாக ஆயில் ஊற்றி அப்படியே கவர் பண்ணி மூட போகிறேன். இது ஒரு 1 hour அப்படியே இருக்கணும். எப்படி இப்படி மூடியே இருக்கணும் 1 hour? ஏன்னா இப்போ நம்ம வச்சிருக்க இந்த மாவு அப்படியே டபுள் த ரேட் ஆகும். எப்படி புஃப்னு வருமா? பெருசா உப்பி பெருசாகும். எப்படா அந்த மாவு வரும் இவ்வளோ பெருசா? நான் அது உப்பி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். 2 டபுள் மடங்கு ஆயிருமா? அவ்வளோ பெருசாக ஆகிடுமா? அப்போ இந்த பாத்திரமே நிறைஞ்சிரும்ல? மூடியே கூட தூக்கிட்டு வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வருன்ற வரணும். கடவுளே பாப்பேன். அப்போ காய்ஸ் வெயிட் பண்ணுங்க. மாவு இதோ டபுள் மடங்கு வரும்னு சொல்லியிருக்கேன். வரலைன்னா இவனை புழக்கிறோம் நம்ம. ஓகேவா? இவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோ எடுத்ததுக்கு வரணும். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே வரும்பா, வரும். நம்புங்க நம்புங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வந்துருச்சா? ஆல்ரெடி பிரிங்கிற மாதிரி தெரியுது. ஓ எப்படி புதுசாக இருக்கு. பூரி வந்தாதான் நீங்கள் வந்து இதை இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து, ஜாலியாக இருக்கும். ஒரு கெட்ட வாசம் வருது. ஆனால் கெட்ட வாசம் இல்லை, வரும்போது நானா வருவேனா சரக்கு வாடை வருதுடா. ஆனால் இன்னும் நல்லா கெவியாக அடிக்குதுல்ல. வரும்போது நல்லா வந்துடும். 2 ஆட்டு ஆட்டி ஆட்டி பானை கட்டியில் போடுவாங்க, போட்டு எடுத்துட்டாங்க. அப்படின்னா மண்ணு. ஆமாப்பா, நம்ம இப்போ நீ இதுங்க இப்போ அதுக்குள்ளே வைக்க போகிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தோசைக்கல்ல தான். குப்பரைக்காய் போட்டு மேலாப்பில் வைக்க போறியா? அல்ல, மேலே போட்டு அதை அவன் பிடிங்க வந்திருக்கா. தோசை கல்ல மேல போட்டு அப்படியே அதை ஊத்திடுறது. அதுதான் சொல்றேன். கல்லுல கரெக்டா போட்டு ஓ அப்படி தலையில வச்சுக்கிறதா? அது மாவு வந்து ரெடி. கார்லிக் நானா? ஆமாம், அதனால கார்லிக்கு சின்ன சின்னதாக வெட்டிடணும்.
அப்படி ஸ்பீடு நொறுக்குன்னு வெட்டில கர 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 கரன்னு வெட்டு. ஏ மல்லித்தூளையும் நிறைய போட போறியாக்கும். கூடு கழிச்சு தக்காளி சேர்த்து போட்டு விடும். இந்த தக்காளி கார்லிக் கோயந்த்ரோஸ் நான் கார்லிக்ஸ் கோயம்புத்தூர்ஸ் நான் ஈஸ்ட் நான் கஸ்தூரி தான் இருக்கும். கஸ்தூரி மேத்தி ஓமம் எல்லாத்தையும் போடுங்க. இந்த முறுக்கு புளிக்கிறேன். இது நானு போடுறீங்களா இல்ல முறுக்கு கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட மாட்டாங்க. கஸ்தூரி மேத்தி கிரேவிக்கு மட்டும்தான் போடுவாங்க. மேத்தியா கஸ்தூரி மெத்தியா? கஸ்தூரி கஸ்தூரி இல்ல கஸ்தூரி நேத்தி நாம இருக்குடா. நேத்தி இருக்கு, சீஸ் இருக்கு. அப்ப இப்ப நான் பண்றியா இல்ல என்னதே போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கியா? அதான் நம்பணும். அப்படித்தான் நம்பணும். அப்படித்தான் எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. பசிக்குதா இல்லையா? கம்பெனிக்கு வந்து ப்ரமோஷன் மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. சரிங்களா? காசு கொடுக்கல நீங்க. ஆமா. இது வந்து ஒரிஜினல் வெஜிடபிள் ஆயில்ல செஞ்ச பட்டர். கேட்டுங்க. பட்டர் கிடையவே கிடையாது. அது சொல்லி விளம்பரத்துக்காக கிடையாது. ஆமா. இந்த கம்பெனி பேரை வேணா எடிட்டர் மறைச்சிருங்கப்பா. இதுல எந்த விளம்பரம் கிடையாது. இங்க வந்து பட்டர் கூட போர்ச்சுகீஸ் ரெகுலேட்டரி படி தான் இருக்கணும். எப்படி அதுக்குன்னு இல்ல பட்டர் இருக்கா? பட்டர் இருக்கு. நம்ம ஊர் பட்டர் மாதிரியே தான் இருக்கும். பாக்குறதுக்கு அப்படியே வித்தியாசமே தெரியாது. ஆக்சுவலா இதை மார்ஜரின் மாதிரி யூஸ் பண்ணலாம். நீ எப்பவும் ஸ்மெல் வருது. இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நம்ம வெளியே வெக்கையா தான் இருக்கு. வச்சோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உருதா இருக்கு. இப்போ நல்லா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம போருக்கு போறோம். போருக்கு போறோமா? ஆமா. இதுக்கு அப்படியே அப்பப்ப அப்படியே உப்பி உப்பி வந்துருவாப்புல. இவருக்கு வேலையே கிடையாது. உப்புறப்ப 2 குத்து குத்திடுறதா? ஊம குத்தா குத்தி மறுபடியும் இன்னொரு பேனை பிணைச்சு வச்சிருது. நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் வெளியே போய்கிட்டு இருக்கோம். ஆமா. எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரைக்கு போய்கிட்டு இருக்கோம். என்னடா இப்படி பேசுறானே நினைக்காதீங்க. எங்க ஊர்ல அடுப்பங்கரை, ஜருவத்தால் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். பாருங்க அடுப்பாங்கரை. இதுதான் அடுப்பாங்கரை. உட்டுலாம் கிடக்கு. ஏன்னா டிசைனிங் ஒர்க்கு பண்ண போகிறாங்க, அதனால் கிடக்கு. நமக்கு சுத்தம் சுகாதாரம் சோறு போடும். சுத்தம் சுகாதாரம். ஐயோ பார்த்தா அப்படி தெரியலையேப்பா. தெரியாது. பார்த்தா அப்படி தெரியாது. கண்ணை முடிக்குங்க கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரத்துக்கு கூட கண்ணை முடிக்கோங்க. எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஆமா. உருளைக்கிழங்கு பறிச்சுட்டு வந்துருக்காடா. இது உருளைக்கிழங்கு என்ன பக்கெட்டில் கிடக்குன்னு யோசிக்காதீங்க. இது வந்து நம்ம தோட்டத்திலே விளைஞ்சிது. அங்கே ஃபுல்லாக ஃபார்ம் இருக்குது. மெயின்மேடு ஃபார்ம். வீட்டு ஓனரே ஃபார்ம் ரெடி பண்ணுது. இந்த இங்கனக்குள்ளே இருக்கும் நிறைய ஐட்டம். ஸோ அங்கே உருளைக்கிழங்குலாம் பதுக்கி வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே எங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுது. நமக்கு மட்டும்தான் அந்த கிழங்குல பங்கு இருக்குது. ஓனர் வேணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எங்களை கேட்காம ஓனரே கை வைக்க முடியாது. ஐயோ அடுப்பு பத்திக்கிற போலயே. அடுப்பு இருக்கியா? என் தம்பி ஒரு பாட்டு பாடுறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வால் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தீய கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். இந்த கல்லு காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு அமர்த்திடுவேன். அடுத்து அமர்த்திடுவேன். ஏன்னா இன்னும் மாவு இதெல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஸ்டேஷன் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தேய்ச்சி ஒன்றா போடணும். இது எப்படின்னா அப்படி கீழே கொஞ்சோண்டு போட்டுட்டு அது மேலே வச்சு அமைக்கிறாங்க. அவ்வளோதானே? இது மேலே ஒட்டிக்கணும் நல்லா. முடிஞ்சா ஒரு அமுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இது மேலே லேசாக தண்ணி தொட்டு அப்படி தொட்டு விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்கள் தோசைக்கல்லோட ஒட்டும். இது இல்லைன்னா ஒட்டாது. தண்ணி வச்சாங்கக்குள்ள வச்சு தடவிக்கிறதா? இதை இப்படி திருப்பி போட்டுடலாம். நீங்கள் போட்ட அந்த கார்லிக்கு இதெல்லாம் மேலே இருக்கணும். இப்போ அடுப்பு லேசாக கூட்டி வச்சு இதை மேலே உப்பி வரும் பாருங்க. கொஞ்சம் அவ்வளோதான். இது திருப்பி எடுத்தால் முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே திருப்பி பிடிக்கணும். நம்ம எதை பாத்திரத்தேவா? இப்போ கல்லையே திருப்பிடணும். நம்மகிட்ட தான் தந்தூரி அடுப்பு இல்லை.
அப்புறம் என்ன பண்றது? அட பாவி. எல்லா இடத்துலயும் கேஸ் அடுப்பு ப்ளூ கலர்ல எரிஞ்சு பார்த்துருப்பீங்க, இங்க மட்டும்தான் மஞ்சள் கலர்ல எரி. நீ கருகிற விட வருதுடா? வராது இல்லையா? அது வந்து அந்த கார்லிக்கோட வாசம். ஓ ஆமா, கார்லிக் லேசா அந்த ஹீட்டுக்கு இதாகும் போது அந்த வாசம் வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், நான் ரெடி. அவ்வளோதான். இதான் நானா? அவ்வளோதான், இதுதான் நான். இதுக்கு பேர் தான் நான். இது மேலே ஐயோ ஸ்பூன் எடுத்துகிட்டு வரலங்க, அவசரத்துக்கு வேறு வழி இல்லை. இதை வரேன்டா. செம்மையாக ரெடி ஆயிடுச்சுடா. இங்கே பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க, செம்மையாக இருக்குது. நான் இதுதான் நான் கிடையாது, நான் புரோட்டாக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த பட்டரை அப்படி நனைச்சி வச்சோம்னா ரெடி. மேலே அப்படி தேய்ச்சி விட்டுறது. கேட்டால் இது பேர் பட்டர் நான் ஏமாத்திடுறது. கடையிலே போய் கேட்டிங்கன்னா பட்டர் நான் வந்து விலை கூட இருக்கும். கேட்டால் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆமாம், இதுதான் நடக்கும். உண்மையிலே ரியாலிட்டியில் இதுதான் நடக்கும். கேட்டுக்கோங்க மக்களே, இதான் பட்டர் நானா. பட்டன் வித் கார்லிக் வித் மல்லிச்செடி வித் நான். எஸ். இது பேர் என்ன மாவு? புதினா மாவா? இது கோதுமை மாவா? மைதா மாவு. அப்போ கார்லிக் வித் மல்லிச்செடி வித் பட்டர் வித் மைதா மாவு. இது ஸ்பெஷல். ஆமாம், ஸ்பெஷல் நான். தேவையான கார்லிக், கொஞ்சமாக மல்லிச்செடி. ஆமாம், மிக்ஸ் பண்ணதை தூக்கி இது நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல. இதுனா நீங்கள் சால்சா சேர்த்துக்கலாம். சால்சாமா, சால்சா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுதான் மெயின் மக்களே, தண்ணி. ஆமாம், தண்ணி தொட்டு நீங்கள் தேய்க்கலன்னா அது கல்லில் குப்பரை கொத்தும் போது கவுந்து அடுப்பு மேலே இருக்கும். அப்போது முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க மக்களே, தண்ணியை தடவுனா மட்டும்தான் நல்லா ஒட்டும். ஆமாம், இப்போ ஒட்டிடுச்சு, அது கிச்சன் ஒட்டிக்கிறோம். இப்போ அடுப்பு லேசாக கூட்டி வச்சுட்டோம்னா அடியில் கொஞ்சம் சீக்கிரமாக கிச்சன் பிடிச்சிரும். நமக்கு தேவை கீழே அந்த கல் ஆல்ரெடி ஹீட்டில் தான் இருக்குது. அடியில் பிடிச்சிருச்சுன்னா நம்ம குப்பரை கவுத்திடலாம். இந்த மாதிரி உப்பி வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டக்குன்னு திருப்புறது. பாத்திரம் ரொம்ப அடி வாங்கின மாதிரி தெரியுது. ஆமாம்மா, 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. போன தடவை ஊருக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தது. ஆமாம், இல்லை இது கொரியரில் போட்டோம். இங்கே பாத்திரங்கள்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ஸோ நம்ம இந்தியாவிலேருந்தே இம்போர்ட் பண்ணிக்கிறது. பா ரெடி. நான் தந்தூரியில் கூட இவ்வளோ வேகமாக என்னன்னு தெரில அப்படின்னு போய் சொல்லுவேன் நம்ம. ஆனால் தந்தூரியோட இதாங்க ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் ஐட்டமாக பண்ணிகிட்ருக்கு. அவ்வளோதான், செம்ம ரெடி ஆகிடுச்சு. போட்டு இப்போ வந்து அந்த ரொட்டியை அப்படி அசால்ட்டாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா வராது. கரண்டி கரண்டியை கொண்டு வரல, நான் எடுத்துட வேண்டியதான். இரு, அது அழுக்கா இருக்குடா. இல்லை அருமையாக இருக்கு. அவ்வளோதான். பாருங்க, அடியில் பாருங்க எப்படி பிடிச்சிருங்க. அடியில் காட்டு. அடியில் வந்து அப்படி தந்தூரில் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி தடவி இருக்கும். இப்போ இந்த பட்டர் உருகலை, அதான் நான் போய் மைக்ரோவேனில் உருக்கிட்டு வரேன். சாப்பிடுவோமாப்பா? தூக்கிட்டு எங்கே போகிற? எங்கடா போகிற? வெளியே உட்காந்து சாப்பிடுவாங்க. எங்கே? இங்கேயா? இதுதான் எங்கள் அவுட்டர் ஸ்பேஸ் ஏரியா, டைனிங் ஹால், அவுட்டர் டைனிங் ஹால். வீட்டுக்கு வெளியவே பார்த்தாலே மணக்குதாப்பா. மேல் வீட்டிலேருந்து யாரும் வந்து கேட்டக்கூடாது. சம்முன்னு ஒரு பிளேஸு. யாராவது ஓடிக்கிட்டு இருக்குது. யாருன்னா இவன் தான். யூனிஃபார்ம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இது எப்போ இவர் வந்தாலும் அதை மாற்ற மாட்டேன். ஆனால் கிட்ட 1 வாரம் கம்மி லீவு. 1 வாரம் கம்மி லீவு. செம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பிளேட்டை. இதுதான் வீடு. வீட்டிலேருந்து அப்படியே கீழே டைனிங் ஏரியா, அவுட்டர் டைனிங் ஏரியா. இது வந்து கொடை கீழே ஒதுக்கணும் யோசிக்காதீங்க. வெயில் அடிச்சுன்னா இப்படி குள்ளங்க நிப்பாட்டி வச்சுக்கலாம். சம்முன்னு உட்காந்துட்டேன். ஒருத்தன் ஸ்ரீ கொடை இல்லை, கொடை அந்த இடத்துல குத்தி நிப்பாட்டு வருவான். சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுனே.
மட்டன் ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படி சொல்ல மாட்டான்ல, வாய் திறக்கலைனாலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா மட்டன் குழம்பு யார் வச்சது? ஸ்ரீ ரமேஷ். இல்ல ரமேஷ் வச்சது. நான் வைக்கலங்க. சொல்லு நீங்க ஒத்துக்கிறீங்க, மிரட்டி இருக்க நீங்க. உண்மையை உறக்க சொல்லடா. சரி ஓகேங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். பாய்.